ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் சாட்டின் ரிப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சில பேருக்கு சின்ன சைஸில் இருக்கும், சில பேருக்கு பெரிய சைஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட நான் எந்த சைஸில் கொடுத்துருக்கணும், நீங்கள் அந்த சைஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட சின்னதாக இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? சில பேர் வெளியில் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட ஆர்கான்ஸா ரிப்பன் அப்படின்னு இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆர்கான்ஸா ரிப்பன்லையும் செய்யலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது ஆர்கான்ஸா ரிப்பன். சரிங்களா? சாட்டின் ரிப்பனும் ஆர்கான்ஸா ரிப்பனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த சாட்டின் ரிப்பன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தியாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி மெல்லிஸாக அடியில் இருக்கிறது அப்படியே தெரியாது. சரியா? அதில் நல்லா மொத்தமாக இருக்கும். இதை நம்ம 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம். நீங்கள் ஒரு 1/2 மீட்டருக்கு எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் கொஞ்சம் தூரம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நீடில் ஒன்று எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஒரு நீடில் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் கண்டினியூவாக பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி இப்படி மடித்து சரிங்களா, இந்த மாதிரி இப்படி மடித்து நம்ம நீடில் செட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்படி ஃபுல்லாக மடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை உங்களுக்கு இதுதான் ஈஸி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஈக்குவலாக மடிச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்று இந்த மாதிரி மடிச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் இப்போ இந்த நீடில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி இப்படி எடுத்துக்கிறீங்க. திரும்பியும் இந்த நீடில் வச்சு இந்த ரிப்பனில் இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க. திரும்பியும் இப்படி மடக்கிறீங்க. இந்த ரிப்பனில் இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க. திரும்பி இந்த மாதிரி ரிப்பனை இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி மாட்டிட்டு வரீங்க. சரிங்களா? இந்த நீடில் இப்படி மடக்கி மாட்டிட்டு வரணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆர்கான்ஸா ரிப்பன் இருந்தாலும் பண்ணலாம். இல்லை சாட்டின் ரிப்பன் என்கிட்ட வாங்கிட்டவங்க சாட்டின் ரிப்பனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எதில் வேண்டாலும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் இப்படி கண்டினியூவாக இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஒரு நீடிலோட ஹெல்ப்னால தான் நம்ம இந்த ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. சரியா? இது மாதிரி மாற்றி இப்படி சுற்றிட்டு வாங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 மீட்டருக்கு போதும். ரொம்ப பெருசாக லென்த்தாகவும் எடுத்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப லென்த்தாகவும் எடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. மீதி பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஒரு 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்னதாக மடக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் மடக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி பெருசாக மடக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த லென்த்து சீக்கிரம் குறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பெருசாக மடக்கிக்கங்க. நான் கொஞ்சம் சின்னதாக மடக்கியிருக்கேன். சரியா? இது மாதிரி இப்படி மடக்கிக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக மடக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எட்ஜஸை இது மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இது மாதிரி வச்சுட்டு இப்படி தலைகீழாக பிரட்டிக்கோங்க. தலைகீழாக பிரட்டி இந்த நீடில் இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு, நம்ம இந்த இடம் இப்படி கார்னர் கட் பண்ணோம் இல்லையா, இந்த கட் பண்ண இடத்த இந்த நீடிலில் போய் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. த்ரெட்டை நம்ம கோப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த ரிப்பனை இந்த மாதிரி இப்படி கோத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்த லைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரிப்பனை பிடிச்சிக்கிட்டு இந்த நீடில் நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இழுக்க போகிறோம். இழுக்கும்போது லைட்டாக இப்படி திருப்பிக்கிட்டே இழுக்கணும். சரிங்களா? இப்படி திருப்பிக்கிட்டே இழுக்கணும். லைட்டாக அதை பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இப்படி திருப்பிக்கிட்டே இழுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே எடுக்கணும். சரிங்களா? ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி இழுக்கும்போது நம்மளுக்கு அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மேல் பக்கம் நம்மளுக்கு ஒரு ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்.
சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரோஸ் ஃபார்ம் ஆகிட்டு, ஓகேவா? ரொம்ப அழகாகவே ஒரு ரோஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இழுக்கணும், சரிங்களா? ரொட்டேட் பண்ணாமல் இழுக்காதீங்க. நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ரோஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நான் அடியில் வச்சுருக்கதும் ஒயிட் கலர் கிளாத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதா? நான் அடியில் போட்டிருக்கதும் ஒயிட் கலர் கிளாத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ நான் இதை நெட் கிளாத் அப்படி மேலே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. அடிப்பக்கம் இந்த மாதிரி இப்படி இழுத்ததுக்கு அப்புறமா, சரிங்களா, இந்த மாதிரி அடிப்பக்கம் இப்படி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம லைட்டர் ஒன்று வச்சுக்கோங்க, சரியா? லைட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணிக்கணும், சரிங்களா? லைட்ரு வச்சுருந்தீங்கன்னா லைட்ரு வச்சு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெழுகுவர்த்தி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி இப்படி நெருப்பட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி இப்படி அந்த நெருப்பு வரும்போதே நம்ம அந்த லைட்டாக இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்படி லாக் ஆகிடும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து வெளியில் வராது, சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கிடச்சிடுச்சு, ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இதே மாதிரி ஒரு 2 ஃப்ளவர் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஹோம்ஒர்க்காக வந்து சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி வைக்கலாம், சரிங்களா? ஏதாவது ஒரு ப்ளவுஸில் வைக்கலாம். இல்லைனா ஏதாவது சின்ன பாப்பாங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ராக் ஏதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த சென்டர் பார்ட்டில் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை இடுப்பு பகுதியில் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு 2 நாட் மாதிரி இங்கே நீங்கள் வந்து தொங்க விடலாம், சரிங்களா? சின்ன பசங்களோட கெவுன் இருக்கும் இல்லையா, அந்த கெவுனில் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி வந்து செட் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி இப்படி நம்ம செட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சும்மா அப்படி சொல்லி காட்டுறதுக்காக இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கேன், சரிங்களா? சொல்லி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணலாம், ஓகேவா? இது மாதிரி இப்படி மடக்கி வச்சுட்டு இது போல் இப்படி வைக்கலாம், சரிங்களா? புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம செட் பண்ணலாம். நீங்கள் லைட்ரு ஒன்று வச்சுக்கோங்க, சரிங்களா? ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லைட்ரு ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். லைட்ரு வச்சு இந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு வந்து புரிஞ்சதுங்களா? நான் சொன்ன ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு வந்து புரிஞ்சதுங்களா? இப்போது இன்னும் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் பெருசாக மடக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். ரொம்ப சின்னதாகவும் மடக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் மடக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக மடக்கிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இந்த இதில் வந்து கொஞ்சம் பெருசாக மடக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு, சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தியாக மடக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வந்து மடக்கிட்டு ஃப்ளவர் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம குழந்தைங்களோட கவுனில், அப்புறம் ஏதாவது நம்ம கிளிப்ஸு, அதுக்கப்புறமா ஹேர் பேண்டு, இது மாதிரி நிறைய வந்து நம்ம ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா அடியில் வந்து உங்களுக்கு அந்த மெட்டல் ஒயர் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து தலைக்கு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். 2 டைம் செய்யுங்க, சரிங்களா? 2 ஃப்ளவர் செஞ்சு நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து 2 டைம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன், சரிங்களா? இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இது கொஞ்சம் பெரியதாக மடக்குனதுனால நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக நீங்கள் வந்து மடக்கிக்காங்க, சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இது மாதிரி நீங்கள் 2 ஃப்ளவர் எனக்கு ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா? என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸில் ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் போயிருக்கு, அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அதுக்கான ஹோம்ஒர்க்கையும் சப்மிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.